இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ஆச்சு? 350ங்கண்ணா. அண்ணா உங்களுக்கு என்ன வேணுங்கண்ணா? 2GB மெமரி கார்டு இருக்கா? கொடு. என்னப்பா எப்படி இருக்க? மாம்ஸ் அப்படியே தான் இருக்கிறேன். உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காரு? அவர் அப்படியே தான் இருக்காரு மாம்ஸ். எங்களை சமாதானம் பண்ண வந்தாருன்னு தெரிஞ்சு அவங்க அப்பா கூட அவரை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். அது வேற தெரியாமல் கோவத்தில் நான் அவரை வீட்டில் இருந்து போக சொல்லிட்டேன். ஆமாம், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னும் அந்த எதிர்த்து விட்டு பொண்ணு பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காரா? ஐயோ அங்கிள், உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எப்போ லடாயின்னு தெரிஞ்சதோ அன்னிலேருந்து அந்த பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்கறது இல்லை. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி பஸ்ஸில் போயிருக்கான் அங்கிள். அந்த பொண்ணு அந்த பஸ்ஸில் வந்திருக்கு. பார்த்தோன்னே ரன்னிங்லேயே இறங்கிட்டான். அந்த நேரம் பார்த்தா பின்னாடி ஒரு லாரி வரணும். அப்புறம் என்னாச்சு? அந்த லாரி நம்ம ஏரியாவுக்கு வர லாரி தான். அதை லிஃப்ட் கட்டி ஏறி வந்துட்டான். இல்லை அங்கிள், அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறான்னு சொல்ல வந்தேன். ஆனால் நம்ம ஊரில் நல்லவனெல்லாம் பழைய ஸ்கூட்டர் மாதிரி தானே பார்க்குறாங்க. ஏய் சாமியாடி, அம்மா இங்க வா. என்ன இவ்வளவு வேகமா வந்துட்டீங்க? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். பேச்சு பெரிய மனுஷத்தனமா இல்லையா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆச்சுங்க. வினோதா, அப்பாக்கு பசிக்குதான், வேகமா இலை எடுத்துட்டு வா. நல்லி எலும்பு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு தான் வச்சேன். என் பிள்ளையும் நல்லா சாப்பிடுவான். சாப்பிட்டானோ சாப்பிட்லையோ, எங்கே இருக்கானோ எப்படி இருக்கானோ ஒரு விவரமும் தெரியலை. அவன் குரலை கேட்டே 1 மாதம் ஆச்சு. இதையம்மா செஞ்சேன் அதையம்மா செஞ்சேன்னு ஏதாவது திட்டிக்கிட்டாச்சும் இருப்பான். ஆம்பளை பிள்ளை வேலும்னு கோயிலாக சுற்றி பெற்ற பிள்ளை என்ன செய்தோ ஏது செய்தோ. நீங்கள் சாப்பிடுங்க. தண்ணி குடிச்சு தலையில் தட்டிக்கங்க. இந்த நேரத்தில் யார் நினைக்கிறா? என்ன யாரும் நினைக்கல, மனசுக்குள்ள யாரோ திட்டுற மாதிரி இருக்கு. அம்மா வினோதா, அம்மாவோட போன் எடுத்துட்டு வாமா. இப்போ நான் யார்கிட்ட பேச போறேன்? நான் பேச. என் போன்லையா? அது ஒரு போனு, சவுண்டு கூட சரியா கேட்காது. நீ எடுத்துட்டு வாடா. என்னம்மா போனை காணுமா? இருக்குப்பா, இந்த வர இருக்கா? சார்ஜ் இல்லப்பா. சார்ஜ் இல்லையா? சார்ஜ் இல்லையா? பாத்தீங்களா, கரண்ட் எப்போ போகுது எப்போ வருதுன்னே தெரியல. உங்க அவசரத்துக்கு நீங்க நினைச்ச மாதிரி பேச முடியல. ஐயோ, என் போன்லயே பேசிக்கிறேன் போ. இந்த வாரேன். எனக்கு தாத்தா என்னடி பண்ண? ஐயோ என் செல்லம். எதா இருந்தாலும் முகத்துக்கு நேரா பேசணும். போடன்ற வேலையை பார்த்துட்டு வழக்கம் போல போர் தொடங்கிடுச்சு. போயிடணுமா? இன்னைக்கு என்னன்னு தெரியாம நான் போக மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னங்க பிரச்சனை? நீ உள்ள போ. நீ உள்ள போ. வெளியே நின்று சண்டை போட்டா நீ அசிங்கம்னு சொல்லுவ. நீ முதல்ல உள்ள போ. ஐயோ, ரோட்ல யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஏனுங்க உள்ள வாங்க. ஏனுங்க நான் சொல்றது நீ அடிக்கடி இந்த பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? புள்ளையா? ஏண்டி எருமாடு மாதிரி வளர்ந்துருக்க, அவனை போய் புள்ளைங்கற? எய்த் அப்படி இந்த நாயை துரத்தி விட்டா இவனுக்கு என்ன? மிஸ்டர், வார்த்தை அளந்து பேசுங்க. இந்த அவன் சொல்ற உரிமை எல்லாம் உங்களுக்கு இல்ல. நாயை விரட்டணும். நான் வரும்போதெல்லாம் நாயை விரட்டணுமா? சரி விடுங்க. எனக்கு நீங்க தெரிஞ்சாவணும். அவர் நாயை விரட்டினாரா இல்ல என்ன திட்டினாரான்னு எனக்கு தெரிஞ்சாவணும். சரி நீங்க ஏங்க அந்த பிள்ளைய வரும்போதெல்லாம் அப்படி பண்றீங்களேன்னு கேட்டேன். போன வாரம் என்ன பண்ண தெரியுமா? எய்த்தாப்புல வரேன், கிழட்டு நாய்கள்லாம் ஒன்றும் உயிரோட இருந்து கல் எடுத்து அடிக்கிறான். நான் கொஞ்சம் விலகாம இருந்தா என்ற மேல பட்டிருக்கோம். ஓ, அதுக்கு முத வாரம் இவர் என்ன பண்ணாராம்? போதும், அது போன வார சண்டையிலேயே சொல்லியாச்சு. வாங்க உள்ள வாங்க. அவர் என்ன தடவை இதே வேலையா போச்சு. வாங்க. கேட்டல்ல, பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? இதுக்குதான் உன் தம்பி அந்த வீட்டு பொண்ணு மேல ஆசைப்படாதன்னு என்னையே இந்த பாடுபடுத்துறாரு. உன் தம்பி அந்த வீட்டுக்கு மருமகனா போனா நிம்மதியை செருப்போட கழட்டி வச்சுட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளேயே போனோம். இப்ப அந்த பொண்ணை பார்த்தாலே ஒதுங்கி போயிடறாப்பலையாம். கேட்கவே சந்தோஷமா இருக்குது.
என்னடா மாப்பிள்ள மூஞ்சிக்கு முட்டு கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிற? இன்னும் பவித்ரா உனக்கு உஷாராகலன்ற ஃபீலிங்கில் இருக்கிறியா? புடி கொடுக்க மாட்டேங்கிற மாப்பிள்ள. புண்ணாக்கு ஆசைப்பட்டா எருமையாக இருக்கணும், பொண்ணுக்கு ஆசைப்பட்டா பொறுமையாக இருக்கணும். இன்னும் கேவலமாக இருக்கா மாப்பிள்ள? சில பொண்ணுங்களாம் பெட்ரோல் வண்டி மாதிரி டக்குன்னு பிக்கப் ஆகிடுவாளுங்க. உன் டீசல் வண்டி பிக்கப் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிக்கப் ஆயிடுச்சு சும்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. இப்போ ரோட்ல போற ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணணும்னு நினைச்சா அவ பின்னாடி ஈஸியா ஃபாலோ பண்ணி லவ்வை சொல்லிடலாம். ஆனா ஃப்ரெண்டா பழகிட்டு எப்படி சொல்றதுதான்டா குழப்பமே. இப்போ லவ்வை சொல்ல போய் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சுன்னா? ஓ, ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லை லவ்வராக இருக்கணும். ஆக மொத்தத்தில் ஏதாச்சும் ஒரு ரூட்டில் பொண்ணும் கூட நீங்கள் டச்சிலேயே இருக்கணும். மாப்பிள்ள, இந்த காதலும் தும்மலும் ஒன்று வந்தால் டக்குன்னு தும்மிடணும், இல்லை நம்மளை டார்ச்சர் பண்ணிடும். அதனால் இந்த விஷயத்தெல்லாம் ஆற போடாத. டீ சொல்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிவிடு. லவ் வந்த உடனே ஆஞ்சநேயர் கோயிலேருந்து அப்படியே ஒரு லாங் ஜம்ப் முருகர் கோயிலுக்கு. பயங்கரமான ஆள்றா நீ. வெக்கமா இருக்குல்ல? மாப்பிள்ள, பவித்ரா வந்த உடனே ஃபோன் வந்தாமா நான் எழுந்து வெளியே போயிடுவேன். உனக்கு 10 நிமிஷம் தான் டைமு, அதுக்குள்ள லவ் சொல்லி. கதையெல்லாம் வேணாம், நீ கூடவே இரு. கூடவே இருக்க? நீ கண் ஆப்ரேஷன் பண்ணிடுற. லவ் சொல்லும்போது நான் எப்படா கூட இருக்க முடியும்? அதெல்லாம் இருக்கலாம் மாப்பிள்ள. நீ என் கூட இருந்தா லவ் எங்க வேணா எப்படி வேணா சொல்லுவேன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுவேன். அதனால எதனா பிரச்சனை வந்தா ஐடியா கொடுத்தது இவன் தானும் சொல்லுவேன். நீ உஷார். டேய், இவளையான ரப்பர் வச்ச பென்சில் மாதிரி கூடயே கூட்டு சுத்துறா. பொண்ணுங்க எப்பவுமே உஷாரா. தனியா சுத்தினா எவனா எதனா சொல்லிடுவான்னு எப்பவுமே ஜோடியா சுத்துவாளுங்க. இவளுக்கு அவ செக்யூரிட்டி, அவளுக்கு இவ செக்யூரிட்டி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? பொண்ணுங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. நம்ம கரெக்ட் டைம் போவேனானே இவன் தான் சொன்ன கேட்காம கூட்டு வந்தாங்க. என்ன 2 பேரும் பக்தி பழமா வந்திருக்கீங்க? அது ஒரு கிச்சுக்கா முச்சுக்கா மேட்ரு. அது சக்சஸ் ஆகணும்னு முருகர் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். தேங்காய் சாப்பிட்றீங்களா? டேய் சார், எனக்கு ஒரு காஃபிங்க. உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்க. நீ என்ன சாப்பிடுற? காஃபி 1/2 கொடுத்துருங்க. ஓகே சார். 1/2 இப்படி பாக்குற? பாத்தியா, சாண்ட்விச் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒரு காஃபி, அதுவும் 1/2. ஏன் கதிர், நீங்களும் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணதான் என்ன ஃபாலோ பண்ணீங்க. பிடிக்கலனதும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. இப்பவும் ஃப்ரெண்டா தானே இருக்கீங்க? என்னடா? ஏங்க? இல்ல, எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிட்டு அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண பிடிக்காது, அதான். ஐயோ, உங்களுக்கு பிடிக்காத நாங்க செய்யவே மாட்டோம். ஆஞ்சநேயா, இனிமேலாவது உன் பக்தனுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. மாப்பிள்ள, ஜெய் பஜன கபாலி. இதுக்கப்புறம் உனக்கு இந்த ஜமாய் கமாயெல்லாம் கிடையாது. நீ மறுபடியும் போய் ஆஞ்சநேயர்கிட்டயே அசிஸ்டண்டா சேர்ந்துரு. என்னடா மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? இன்னொருத்தனு உஷாரான பொண்ணை கூட உள்ள பூந்து உஷார் பண்ணிடலாம். ஆனா எப்பவுமே உஷாரா இருக்கிற பொண்ணை உஷார் பண்றது கஷ்டம்டா. அப்ப அவளை ஓகே பண்ண முடியாதா மாப்பிள்ள? லாஸ்ட் சான்ஸ், கடைசி பால், 6 அடிச்சு பாப்போமா? என்னடா பண்ணலாம்? ஹாய் சொல்ற மாதிரி பட்டுன்னு லவ் சொல்லிடு. டேய், இப்படிதான் போன வாட்டி டீ சொல்ற மாதிரி டக்குன்னு சொல்ல சொன்னேன். அவ தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டா லவ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாளே. ஃப்ரெண்ட் ஆயிட்டு லவ் சொல்லாம சாப்பிட்டு குண்டாயிட்டா லவ் சொல்லுவாங்க. நீ ஒன்று பண்ணு. எங்க அப்பாவுக்கு என் மேல இந்த கோவம்லாம் தீர்ந்துருச்சு. நாளைக்கால நான் மதுரை கிளம்புறேன்னு சும்மா சொல்லிப்பாரு, என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஓகே பண்றதுக்கு ஐடியா சொல்றானா, ஒரே ஊத்தி முடுறதுக்கு ஐடியா சொல்றியா? காலேஜ் படிக்கும்போது ஒர்க் அவுட் ஆன லவ்வை விட கடைசி நாள் பிரியும் போது சொன்ன லவ் தாண்டா நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எல்லாம் சரியா வரும். கண்ணாடி போடையாண்டா இவ்வளோ யோசிக்கிற? என்ன, உன்னை நீயே திட்டிக்கிறியா?
ഇപ്പോ പൊലമ്പി എനിക്കെന്തോ കതിർ നടക്കുന്ന വിധം കണ്ട അയാളടുത്തൊരു സത്യം ഉണ്ടെന്ന് തോന്നുന്നു. ഉനക്ക് കതിർ മേലെ ലവ് வந்துருச்சு சொல்லிட வேண்டியதானே? எனக்கு என்னவோ கதிர் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவன் அதை அவன் மனசுல இருக்கிறத சொல்லியிருப்பான். ஏங்க நீங்க இப்போவும் ஃப்ரெண்டா தானே பழகுறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. சும்மா நீ வேற என்ன திட்டாத. நான் என்ன வேணும்னு அப்படி பேசினேன்? பதட்டத்துல என்ன சொல்றதுனே தெரியல. ഒന്ന് ചെയ്യാം, നാളെ മീറ്റ് ചെയ്യാം. ഞാൻ കോൾ വരുന്നത് പോലെ മൊബൈൽ എടുത്തിട്ട് പോവാം. 10 നിമിഷം தான் ടൈം. ഞാൻ റിട്ടേൺ വരുന്നതിന് മുമ്പേ നീ പറയണം. എന്താ ആലോചിക്കുന്നേ? அந்த மயில் வேற கூட இருக்குமே. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஓகேவா? தேங்க்யூ. ஏதாவது பேசுறா. அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே சாப்பிடலாமே. இல்ல சாப்பிடும்போது பேசக்கூடாதுல்ல. அப்புறம் சட்னி சாம்பார்லாம் எப்படி கேட்பீங்க? இல்ல நீங்களும் பேசாம இருக்கீங்கல்ல, அதான். நீங்க கேரளாவா? 6 மாசத்துக்கு விடாம மழை பெய்யுமாமே, உண்மையா? ஏன் அங்க போய் கொடை வைக்க போறியா? முண்டோம் வந்த வேலையை பாடுறா. சரி, நான் அப்படியே ஃபோனில் ரிங் டோனை போட்டு எழுந்து வெளியே போகிறேன். நீ மேட்ரு ஓப்பன் பண்ணு. ஹலோ. சொல்லு குமாரே. ஆமாம்மா, இங்கே தான் இருக்கும். இவனுங்க லவ்வுக்கு யோசிச்சே மூளை சூடாய் ஃப்ரை ஆயிடும் போல. நீங்களா? கொழா புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வண்டி இழுக்கவே மாட்டேது உன்ன. என்ன கதிரே, டயரு தேயிற வரைக்கும் வண்டியை விட்டு இறங்க மாட்டேன் போல. ஏன் உன் டயர் தான் ரொம்ப தேஞ்சிருக்கு. பார், முன்னால எனக்கு அசிங்கம். டயரை மாற்றக்கூடாதா? மாப்பிள்ள, இந்த ஆள் யாரா? கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பவித்ரா, உன்னதான் ஓவரா முறைகிறாரு? உன்னுடைய பழைய டியூஷன் மாஸ்டரா? டேய், அது பவித்ராவோட அப்பாடா. மொத்த குடும்பம் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்கடா. டேய் மாப்ள, நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் நீ கூடயே இருக்கணும்டா. யசோத்தம்மா, உன் மகனுக்கு ஃபோன் பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து வர சொல்லு. ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. சரியாக வந்தால் கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க. உன் மகளுக்கு ஒரு கோயம்புத்தூர்காரனை பிடிச்ச மாதிரி பதிலுக்கு இவனும் ஒரு கோயம்புத்தூர்காரியை பிடிச்சிருக்குன்னு வந்து நிற்க போகிறான். அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் வாழறதுலே பிரயோஜனம் இல்லை. சேச்சா, அப்படிலாம் நடக்காதுங்க. இல்லைன்னா சந்தோஷம்தான்.
ஐயோ அங்கிள், உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எப்போ லடாயின்னு தெரிஞ்சதோ அன்னிலேருந்து அந்த பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்கறது இல்ல. பாத்ரூம் போயிட்டு லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், நான் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்க இருந்து யாரும் போக கூடாது. மாம்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே உன் மகளை எவ்வளோ தூரம் வளர்த்து விட்ருக்க. மாட்டி விட்டு போஸ் வர. நான் மாட்டி விட்டேனா? பின்ன நானே தப்பு பண்ண. நீ தானே அந்த ரூட்ல என்ன கூட்டு போன. என்னடா உங்க மாமா உஷு உஷுன்னு பாம்பு பாஷெல்லாம் பேசுறாரு. டேய், ஒன்னா பைக்ல சுத்துற அளவுக்கு உனக்கு அந்த பயலுக்கு எப்படி பழக்கமாச்சு? இங்க பார் பவித்ரா, இங்க பாருங்கறேன். மாமியாருங்க தானே ஒட்டு கேட்பாங்க, இங்க என்ன உங்க மாமா ஒட்டு கேக்குறாரு? நான் காதலுக்கு ஒன்றும் எதிரிலாம் இல்லை. காதல் இல்லையே சாதல் 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 படிக்கிற காலத்துல பேசினவன் நான். ரோட்ல போற நாயை காட்டி அப்பா எனக்கு இது பிடிச்சிருக்கு கட்டி வைங்கன்னு சொல்லு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாயை ஒரு மனுஷனாக்கி உன்னை கட்டி வைக்கிறேன். அதை விட்டுவிட்டு இந்த எழுத்த விட்டு நாயோட மச்சனை மட்டும் பிடிச்சிருன்னு சொல்லாத. அது நான் என்ன ஆனாலும் ஒத்துக்க மாட்டேன். அவனுக்கு எனக்கு நான் இன்னைக்கு நேற்று பகையா 20 வருஷம் பிரச்சனை உடனே தீந்துருமா? சுட்டு போட்டாலும் ஆறாதரானோ இல்ல ஏன் சம்மதம் இல்லாம எதுவும் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் இருக்காதுங்க. இங்க பாரு, அப்படியே இருந்தாலும் அதுக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன். மாம்ஸ், சும்மா தோசைகள்ல தண்ணி தெளிச்சா மாதிரி உஷு உஷுன்னாதீங்க. ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்துக்கு என்னதான் பிரச்சனை? அது அது எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். நான் உங்ககிட்ட ஏனியா கேட்டேன், எங்க அப்பாட்ட கேட்கணுன்றீங்க. என்ன பிரச்சனை தானே கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை. அதான் என்ன பிரச்சனை மாம்ஸ்? அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். மாம்ஸ், அப்பா அவரு உங்களுக்கு சித்தப்பாவா? அவரை என்னால சித்தப்பான்லாம் கூப்பிட முடியாது. அப்போ பியூ சின்னப்பான்னு கூப்பிடுறீங்களா? பின்ன என்ன என்ன பிரச்சனை சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். அது நான் 7வது கிளாஸ் படிக்கும்போது நடந்தது. அப்போ என் வயசு 12. 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எல்லாருமே 12 வயசு தான். மேட்ரை சொல்லுங்க. ஒரு நாள் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறதுக்கு எங்க அப்பா பணம் தரல. சரி, சித்தப்பா தானே, அவர்கிட்ட போய் கேட்கலான்னு ஒரு 20 ரூபா கேட்டேங்க. 20 ரூபா கொடுத்தாரா? வாங்கும்போது திரும்பி திரும்பி 4 தடவை சொல்லிட்டேன், சித்தப்பா உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் உங்ககிட்ட பணம் வாங்கின விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு. வாங்கி 2 நாள் ஆகலைங்க. அண்ணன் தம்பி சண்டையில நடு ரோட்ல வச்சு என் பேரை போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் மூங்கில் பெருமை ஊற வச்சு எப்பெல்லாம் எங்க அப்பாவுக்கு அவர் மேல கோவம் வருமோ அப்பெல்லாம் என்னை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்தாருங்க. பாருங்க, இன்னும் அந்த தழும்பு கூட போகல. இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதுக்கு ஒரு ஃபீலிங் வேறயா? அவரை அன்னைக்கு தூக்கி போட்டதுதான். ரிவெஞ்ச். என்ன மச்சான், 2 பேரும் எப்படியாவது பேச வைக்கணும். சொல்லுங்க. என்ற வீட்டுக்கார் ஊர்ல பெரிய மாமனார் ஒருத்தர் இருக்காரு. அவரை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் சண்டைக்கு ஜட்ஜி தேவையா? இந்த சப்ப மேட்ருக்கு பஞ்சாயத்தை கூட்டி அது ஊர் தகராறு ஆகி ஊரே நாசமா போறதுக்கா? டேய் மயிலு, எல்லாத்தையும் குறை சொல்லு. நீயும் எந்த ஐடியாவும் கொடுக்க எதிர்பார்த்தேன். ஏன் பவித்ரா, உங்க அம்மா கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆக மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாப்போமா? டேய் அவன் யாருன்னு விசாரிடா. விசாரிக்கிறேன். இப்படி வேணா. டேய் மாப்பிள, இவங்க 2 பேரும் ஒன்று சேர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவரை பத்தி அவரு பாசமா பேசணும், அவரை பத்தி இவரு பாசமா பேசணும். இதை தவிர என்ன ஐடியா பண்ணாலும் இது வேலைக்கு ஆகாது. இப்படி பண்ண எப்படி? எப்படி? இவரு பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி. இந்த தொலைல விட்டா வேற தொலை பார்க்க மாட்டாராக்கும். இதுல பலகுரல் மண்ணாங்கிற பட்டம் வேற. யாருங்க? பல்ராம் சார் இருக்காரா? இருக்காரு, உள்ள வந்து உட்காருங்க.
பாட்ஷா பாய், நான் தான் மார்க் ஆண்டனி. இன்னையோட உன் கதையை முடிக்க வந்திருக்கேன். என்னடா தெரியலையே. வணக்கம், நான் தான் பலகுரல் மன்னன் பலராமன். என்ன எல்லாம் வேலையே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல பாஷா படம் டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் வருது. ஆனா ஹோம் தியேட்டருக்கான அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவா, நான் தான் கொஞ்ச நேரம் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். சார் எப்படி சார் நம்பவே முடியல. என்ன பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இருந்தாலும் என்ன பத்தி நானே சொல்லக்கூடாது. இங்க 2 பேர் தவிர யாரும் இல்ல. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. ரஜினி சார் டப்பிங் பண்ணும்போது தொண்டை கட்டுச்சுன்னா என்னதான் கூப்பிடுவாரு? எதுக்கு சுக்காபி போட்டு தரவா? டேய், என் குரலை பத்தி பேசினேன், உன்னை அவ்வளவுதான் சொல்றேன். இந்த வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. இது யார் வாய்ஸ்? இது என் வாய்ஸ் தான், என் வாய்ஸ் தான். சார் உங்க குரலால பிரிஞ்ச 2 குடும்பம் ஒண்ணு சேரணும் சார். சரி, நடிகர் வாய்ஸா இருந்தா ஈஸியா எடுத்துருவேன். இது புது குரலா சொல்றீங்க. அவங்களோட 1 ஹவராவது பேசி ஆகணுமே. 1 ஹவரா? அவனுங்கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. பயங்கர மொக்க போடுவானுங்க. ஒரு நிமிஷம். இதுக்கு தான் அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்தாங்க, இந்த சீரியல் இருக்குது, போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. 2 பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேருமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க. அது என்னடா மாப்பிள்ளை இவன் சொன்னதை திரும்பி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அட்வான்ஸ் வேணுன்றதான் பல வாய்ஸ்ல கேக்குறான். தொண்டை கட்டிச்சுன்னா அப்புறம் உங்க மாமா வாய்ஸ் வராம போயிடும். கொடுத்துரு அட்வான்ஸ். குர்ரா. இந்த பாரு, இது நான் உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ சண்முகத்தை பத்தி தப்பா பேசுன, இந்த பாரு, இது உனக்கு கடைசியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ சண்முகத்தை பத்தி தப்பா பேசுன, டேய் அப்புறம் நான் மனசுல என்னடா இது மாமா குரல் மாதிரியே இல்லடா இது. இப்பதான் அடி வயித்துல பம்ப் பண்ணிட்டு இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா மாமா வாய்ஸ மேல கொண்டு வந்துருவான். இங்க பாருங்க. என்னங்க என்னையா பப்ளிக் எக்ஸாமுக்கு 10ஆம் கிளாஸ் பையன் படிக்கிற மாதிரி இவ்வளவு நேரமா படிச்சுட்டு இருக்கிற? எப்பதான் ஏன் பேசுவ? நான் ரெடி சார், போலாமா? யோ, என்னையா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா ஃபைட்டுக்கு போற மாதிரி பேசியா? ஃபைட்டுக்கா? அப்படின்னா உன் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கியா? சோப்புலயே இருக்கு. இப்போ வந்தது பாரு, இதே கோவம் தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி. சண்முகம், உன்னை நான் விட மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஓகேவா? இங்க பாரு, இதான் கடைசி. இனிமே சண்முகத்தை ஏதாவது குறை சொல்லி பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அவரை சொன்ன உடனே கோவம் இங்க வருது. இங்க பாரு, வாழ்க்கை பூரா நான் அவனும் இப்படியே இருந்தேன்னு நினைச்சிட்டியா நீ? என்னமோ நான் தான் உங்க 2 பேரையும் தெருவுல நின்னு சண்டை போட்டுக்காங்கன்னு சொன்னேனாக்கும். இதை போறது இன்னைக்கு நாங்க இங்க பாரு, இன்னைக்கு நாங்க அடிச்சுப்போம், நாளைக்கு ஒண்ணா சேர்ந்துப்போம். 1000 தான் இருந்தாலும் நான் அவனுக்கு அப்பா தான், அவன் எனக்கு பையன் தான். என்ன சித்தப்பான்றத மீறி அப்பன்ற அளவுக்கு வந்துருச்சு. என்ற அண்ணன் அண்ணி இன்னைக்கு உயிரோட இல்ல. அவங்கள விட்டு அவனுக்கு நான் தான், எனக்கு அவன் தான். நாளைக்கே பவித்ரா யாருக்கா கல்யாணம் பண்ணி வச்சிட்டா, எனக்கு நீ யாரு இருக்கா? கடைசி காலத்துல எல்லாமே அவன் தானே. இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு அப்படியே 2 பேரும் வீட்டு முன்னாடி இவ்ளோ கேவலமா சண்டை போட்டுக்கிறீங்க. நாங்க 2 பேரும் சண்டை போட்டா நீங்க எல்லாம் சேர்ந்து அவனை திட்ட முடியுமா? இங்க ஒரு விஷயம் யாருக்குமே புரியல. பாசம் அதிகமா யார் மேல இருக்கோ அவங்க மேலதான் அதிகமா கோபமும் வரும். நீங்க வேணா பாருங்க, என்னைக்கா ஒரு நாள் வந்து என்னை பார்த்து நல்லா இருக்கீங்களாப்பான்னு அவனை ஆசையில கேட்கத்தான் போறான். அவனை பார்த்து நீ எப்படா இருக்க, நானும் பாசத்துல பேசத்தான் போறேன். டேய் மாப்பிள்ளை. எஸ். அப்பா வந்தாச்சு. வா வா, நீ வந்து உட்காரு. மாப்பிள்ளை. எப்ப பார்த்தாலும் சிடுசிடுப்பு. ஒரு வாட்டியாவது சந்தோஷமா பேசிருக்கீங்களா? நீங்களும் உங்க சித்தப்பாவும் ஒரே நேரத்துல பிறந்திருப்பீங்க போல இருக்கு. மூஞ்சிய தேவாங்க மாதிரி வச்சுக்கிட்டு. ஏய், என்னை பத்தி நான் என்ன வேணாலும் பேசு. எங்க சித்தப்பாவை பத்தி தப்பா பேசுன, இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். ஏன் நீங்க அவரை தப்பா பேசலாம், நான் பேசக்கூடாதா? நான் பேசுவேண்டி, ஒரு நாளைக்கு 300 தடவை பேசுவேன். ஆனா அவரை பத்தி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. 1000 பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்கு அப்பா, உனக்கு மாமா. அதை நீ மனசுல வச்சுக்க. இங்க நானும் அவரும் எத்தனை தடவை வேணாலும் சண்டை போட்டுக்கிறோமோ. அடுத்த தெருவில் எங்களை பாத்திருக்கியா? அவருக்கு எதிராக இது வரைக்கும் தலை நிமிந்து கூட நடந்ததில்ல.
அதுக்கு பேர் தாண்டி பாசம். ஹலோ பவித்ரா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன லைவ் ரிலேவா? ஏன் வீடியோ எடுத்து யூடியூப்ல அனுப்ப வேண்டியதானே? உங்க மாமா அதெல்லாம் ஒரு வாய்ஸ்னு அதை காப்பி பண்ணி ஒருத்தன் உயிர் போவாங்க மிமிகிரி பண்ணிட்டு இருக்கிறா. இங்க இவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் இவ்ளோ பாசம் இருக்கிறவரு போய் அவர்கிட்ட பேச வேண்டியதானே? சும்மா ஏன் வாய் அடிக்கணும்னு ஏதாவது பேசாதீங்க. ஏய், என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் என்ன மகனன்னு கூப்பிட தான் போறாரு. நானும் அவர் அப்பான்னு சொல்ல தாண்டி போறேன். என்னடா மாப்பிள ஓங்கி ஓன்னு அழுவாருன்னு பார்த்தா ஃபீலிங்ஸை கேசரி பவுடர் மாதிரி லைட்டாக போட்டு போறாரு. டேய் கதறி கதறி அடிக்கிறதுக்கு அவனை கண்ணாம்பாலா வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம்ல தனியா அழுவாடுறா. ஒர்க் அவுட் ஆகிடுமா? ம் ம் நம்ம போய் பேசிடுவோமா? தேவைன்னா அவன் வந்து பேசட்டும். இப்படி ஒரு நேரத்தை மிஸ் பண்ணா இனிமே அவரோட சேர முடியாமலே போயிடும். என்ன இருந்தாலும் நம்ம தான் பெரிய மனுஷன், நம்ம இறங்கி போகிறது தான் நல்லது. மன்னிச்சிருங்கப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? நீ நல்லா இருக்கியாப்பா? அப்புறம்க்கா ஒரே ஜாலி தான். இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு குழம்பு போவோம், அந்த வீட்டில் இந்த வீட்டுக்கு ரசம் வரும், ஒரே கமாய் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், அவர் கண்ணு முன்னாடி ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பென்சில் பல்பெல்லாம் வச்சிடாதீங்க. மறுபடியும் சண்டை போட்டால் சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னடா மாப்பிள்ள? இவனுக்கு நடு ரோட்டில் கட்டி பிடிச்சி நிற்கிறானுங்க, இவன் கண்ணிலேயே கட்டி பிடிச்சி நிற்கிறான். ஃபேமிலி விளங்கிடும். மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற நாங்கிற ஈகோவை மட்டும் அழிச்சிட்டா இங்கே நம்ம எல்லாமே குழந்தைங்க தான்டா. சேர்ந்து வாழ்றதுல இருக்க சுகமே தனி தான். வா. பவித்ரா பூஸ்ட் சூப்பரா இருக்கு. இது டீடா. அது பூஸ்ட் தான், உனக்கு தான் டீ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பச்சை தண்ணியாவது குடிப்பியாமா? லவ் சக்ஸஸ் ஆனதுக்கு ஓவரா பூஸ்ட் கொடுக்குற. டேய் லவ் எங்கடா சக்ஸஸ் ஆச்சு? இப்போதான் பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்துருக்கோம். என் லவ்வுக்கு இனிமே தான் பிரச்சனையே. என்னடா சொல்ற? பவித்ராவுடைய முறை பையன் அவனா கோயம்புத்தூர் சேர்ந்து ரிலீஸ் ஆகி வர போறானா? அது இல்லடா, எங்க அப்பா தான் வில்லங்கமே. அவர் சம்மதிக்கணும்ல. எங்க அக்கா லவ் பண்ணதுக்கே அவர் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணார் தெரியுமா? இன்னும் ஜோபில எத்தனை ஃபிளாஷ்பேக் வச்சிருக்கிற? எல்லாத்தையும் வாரி வெளியே கொட்டு. என்னடா பின்ன என்னடா? எதுவாக இருந்தாலும் நீ சமாளிச்சிட நம்பிக்கை தான் மாப்பிள்ள. எத்தனை நாளைக்கு உங்க குடும்ப பிரச்சனைக்குள்ளேயே நான் 8 போட்டுன்னு சுத்துறது? எனக்காக ஒரு தேங்காய் பர்ஃபி வெயிட்டிங்ல இருக்குறா, அதை என்ன சாப்பிட விட்றா. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா மாப்பிள்ள? எதிர்பார்த்தேன். மருதமலை முருகா, நீ தான் பார்த்தோன்னா இருக்கணும். ஏன்டா மாப்பிள்ள டென்ஷனா இருக்க? தைரியமா இருடா. நீ தைரியமா இருந்தா தான் நான் தெம்பா இருக்க முடியும். ஏய், உங்க அப்பாவோட ஃபிளாஷ்பேக் நீ சொன்னதுல இருந்து இனி இந்த வீட்டில் காதலுங்கிற வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு மண்டைக்குள்ள ஏக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்குடா. எப்படா பயப்படாம தைரியமா வர முடியும்? மாப்பிள்ள நம்ம டீ கடைக்காரர் தான் அப்போ விசாரிச்சிருக்காங்க. ஆள் புதுசாக இருக்கே சந்தேகப்பட்டு எனக்கு ஃபோன் அடிச்சாரு. வழியில் மறிச்சு என்னன்னு விசாரிச்சா உன் கதை லவ் பண்ணுற பொண்ணு என் கூட சுத்தினவ, அவன் ரொம்ப தப்பானவ, அப்படி இப்படின்னு வளர்ந்து அள்ளி போடுறாங்க.
பவித்ரா தப்பானவன் எப்படிடா சொன்னேன்? கேட்டால் இந்த ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. ஏண்டா கௌதமன் பேர் வச்சதுனால கௌதம் மேன மாதிரி படம் பிடிக்க ஆரம்பிச்சிருவே நீ? உன்கிட்ட ஃப்ரெண்டாக பழகின பொண்ணு கூட படுக்கலைங்கிறதுக்காக அவளை பற்றி தப்பாக பேசி அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கியா? ஊருக்காரங்கன்னா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சி நம்பிடுவாங்களா? பேச்சில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத இங்கே பேசுகிறவன் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு வாட்டி பவித்ராவை பற்றி தப்பாக ஏதாவது பேசிக்கிட்டு இந்த பக்கம் வந்த மாப்பிள்ள முதல்ல இந்த ஆதாரத்தை அழிக்கணும். இவனை மாதிரி ஆளுநெல்லாம் வெளில தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணுண்டா. வா கதிரே வாப்பா. அப்பா எங்கம்மா? உள்ளதான் இருக்காரு. தம்பி வந்ததும் ஏன் போய் சொல்லிட்டு போனா அப்படி எப்படின்னு கேட்டு பழசையெல்லாம் கிளறாதீங்கன்னு அப்பாட்ட சொல்லியாச்சு. நீ ஏதும் விளக்க சொல்றேன்னு முடிஞ்சதை ஆரம்பிச்சிடாத. சரி சரி பழசெல்லாம் இருக்கட்டும். இப்போ இவன் லவ் பண்ற விஷயத்த உள்ள தூவிட்டீங்களா? தம்பி சொல்ல வந்தா ஞாபகம் வருது. பவித்ரா எப்படி இருக்கு? என்ன கேட்டுச்சா? அத்தைக்கு புது ஜாக்கெட் தைக்கணும், வரும்போது அளவு ஜாக்கெட் வாங்க சொல்லிச்சு. கேக்குறாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. தம்பி அவர்கிட்ட பேசுறதுனா எனக்கு படபடன்னு வந்துடும். அதனால நான் எதுவுமே சொல்லல. நீ கரெக்டான நேரம் பார்த்து விஷயத்த உடைச்சிரு. இங்க பாருங்க, நீங்க லேசா ரவைய வறுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நான் உள்ள பூந்து கேசரி கிண்டிடுறேன். நான் லேசா ஆரம்பிக்கவா? அவனை லேசா முறைச்சாலே எதை சொல்ல வேண்டாம்னு நினைச்சானோ அதெல்லாம் உளறிடுவேன்ப்பா. ஒன்னதான்ப்பா நம்பி இருக்கோம். வராரு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஏன்டா சுத்தி நின்றுட்டு சுனாமி வரா மாதிரி பயம் பொறுத்துறீங்க? வாடா வெளிய. என்னடா முள்ளு மட்டும் இருக்குது, கெடிகாரத்தை காணோம். அது அருவாடா. என்னடா கெடிகாரம் மாட்ட வேண்டிய இடத்துல அருவாலாம் மாட்டி வச்சிருக்கீங்க? வாப்பா, காலேஜில் தம்பி கூட பார்த்தது என்ன திடீர்னு? காலேஜில் பார்த்ததுன்னு ஃபீல் பண்ணீங்களா? அதான் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ வந்ததும் ஒரு விதத்தில் நல்லா தான் போச்சு. தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், நீ கூட வந்துரு. பொண்ணு? என்னம்மா? என்னடா நீ லவ் பண்ண பொண்ணை பார்க்கறதுக்கு உங்கள் அப்பாவை கூப்பிடலான்னு பார்த்தா அவர் பார்த்த பொண்ணை பார்க்கறதுக்கு நம்மளை கூப்பிடுறாரு. தம்பி என்ன ரகசியம் பேசுது? இது மாப்பிள்ளை ஃபேஸ் டல்லா இருக்குது, ஃபேஷியல் பண்ணி கூட்டு போலாமான்னு பேசிட்டு இருந்தோம்பா. அதெல்லாம் கல்யாணத்தப்ப பார்த்துக்கலாம். இப்போ நேரமாச்சு, சீக்கிரமா கிளம்புங்க. நீ பாட்டு போற பேசுறா பேசு. அப்பா ஒரு நிமிஷம். அப்பா அப்பா நீங்க நல்ல அப்பா. கதிர் தும்புனா ஜலதோஷம் பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க அப்பா. கதிர் தாங்கி நடந்தா சுளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறீங்க அப்பா. பொண்ணு பார்க்க போறது பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா அப்பா. அப்பா இப்பெல்லாம் கல்யாண மண்டபத்தில் நடக்கிற அரேஞ்ச் மேரேஜை விட கமிஷனர் ஆஃபீஸில் நடக்கிற லவ் மேரேஜ் தான் அதிகம். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்பா. ஐயோ என்னடா பண்ற? ஹலோ, ஆம்புலன்ஸா? டேய் வந்து என்ன பாறா? ஏய் நம்ம மிடி பஸ் சர்வீஸ் வந்திருக்கு. அந்த டிரைவர் கூட்டி வண்டி எடுத்து வா. அம்மா கொஞ்சம் தள்ளி தம்பி. யாரு? பாத்தியா பாத்தியா. ஐயோ. மா நான் வீட போட்டு வந்துறேன், முன்னாடி போங்க. ஒண்ணு ஆகாதம்மா பண்ண. என்ன மாப்ள என்னாச்சு? ஒன்றும் தெரிலடா. சாரிங்க, இன்னும் என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியல. என்ன சார் சொல்றீங்க? அவன் சாப்பிட்டது வெறும் பேதி மாத்திரை தான். என்னது பேதி மாத்திரையா? ஏங்க உங்கள் பேஷண்ட் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார் அந்த பேஷண்ட் சீரியஸாக இருக்காருன்னு சொன்னேன். நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய பேஷண்ட்டோட பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. சாரி சார், சாரிங்க. ஆமா, முதல்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டு போயிடுறாரு. ஏன் சார் இந்த மாதிரி பேஷண்ட்லாம் ஐசி கூட்டிகிட்டு வரீங்க? என்னாச்சு சார்? அவர் டேப்லெட்டை முழுங்கவே இல்லை, வாயிலே வச்சு நுர தள்ளிட்டு இருக்கார். கூட்டிகிட்டு போங்க. இதெல்லாம் ரிசப்ஷனில் செக் பண்ண மாட்டாங்களா? சார் இடிச்சிராம வாங்க சார், பார்த்து வாங்க சார். மெதுவா எவ்வளோ செட்டப்பா நிக்கிறான் பாருடா. உனக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, அவனுக்கு சீக்கிரம் நடந்துரும்டா. ஏன் நீ போட போறியா? உன்னையும் எடுத்துட வேண்டாம், வந்துரு. உனக்கு ஒண்ணுமே இல்லை, டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. பண்ணாத. அப்பவே நினைச்சேன் இந்த ஆட்டம் அண்ணனா.